அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் இல்லைங்களா. நான் ஏற்கனவே 2-3 விலாக் சொல்லியிருக்கேன். அதாவது ஆடி மாதம் நான் அம்மனுக்கு புடவையெல்லாம் எடுத்து சாத்தி சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் கோயம்புத்தூர் ஸ்ரீதேவியில் அன்னைக்கு ஒரு நாள் போயிருந்தப்போ மாரியம்மனுக்கு ஒரு புடவை, காமாட்சி அம்மனுக்கு ஒரு புடவை, அதே போல் குலதெய்வத்துக்கு ஒரு புடவைன்னு சொல்லி 3 புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்றா இந்த புடவை. இது எங்களோட குலதெய்வம் கோவில்னால் மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதியில் நம்மளோட குலம் தலைக்கிறதுக்கு அம்மன் ஒருத்தரோட கனவில் நான் இங்கே தான் இருக்கேன், என்னை எடுத்து நீங்கள் வழிபடுங்க, உங்கள் குலங்கள் எல்லாம் செழித்து குழந்தை குட்டிகளோட நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன கும்பிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒருத்தரோட கனவில் சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாமரத்துப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அதாவது மயிலம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கம் இருக்கிற மாமரத்துப்பட்டிங்கிற அதுவும் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பாண்டியன் பொய்கைன்னு சொல்லி ஒரு கிணறு, அந்த கிணறுக்கு பேர் பாண்டியன் பொய்கை. அந்த கிணத்துக்குள்ளே சாமி நான் இருக்கேன், என்னை எடுத்து வழிபடுங்க, அப்போ நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு கனவில் சொல்லி, அதே போல் அங்கே கிணத்துலேருந்து அந்த காலத்தில் எடுத்து வழிபட ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேற்றங்களை கொடுத்து எல்லாம் இருந்ததாக ஐதீகம். இதெல்லாம் தான் நான் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள். நான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப பெருசாக படித்தோ அது மாதிரியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கல. என்னோடய அனுபவத்தை வச்சு எந்த ஒரு கோவிலாகட்டும், எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளாகட்டும், நல்ல விஷயங்களாகட்டும், நான் அதை எப்படியெல்லாம் அனுபவித்தேன், எனக்கு அதன் மூலியமாக என்னென்ன தகவல்கள் என்னென்ன பலன்கள் கிடைச்சதோ அதையெல்லாம் வச்சு தான் நான் ஒவ்வொரு விலாகாகவும் ஒவ்வொரு வீடியோவாகவும் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன். என்னை பொறுத்தளவில் என்னை பார்க்குற எல்லாரும் இதே மாதிரி சிரித்த முகத்தோட எந்தவித கவலையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். இதில் பெரிய பண நோக்கமோ இதில் சம்பாரித்து நான் ஒரு பெரிய ஆளாகணும் அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஆத்ம திருப்தி. அதாவது ஒரு நல்ல விஷயத்த, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அனுபவித்த ஒரு நல்ல விஷயத்த நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்கிறோம். அந்த சொல்கிறோம் பார்த்திங்களா, சொல்லி அதை அவங்க உணர்ந்து ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நம்மக்கிட்ட அக்கா நான் இதை பார்த்தேன், இதை கேட்டேன், அதனால் எனக்கு இது மாதிரி நல்லா இருந்தது, மனசுக்கு ஒரு நெகிழ்வை அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு வேணும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் எடுக்கிறதும் அதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒரு நாளாவது, அதாவது ஆடி பிறந்து முடியறக்குள்ளே ஒரு நாளாவது நம்ம புத்துக்கண்ணுக்கு பால் ஊற்றணுமாமா. இது அதாவது ஒரு சில செயல்கள் எல்லாம் எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஆசிரியர் வாக்கு மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அது டக்குன்னு நம்ம மைண்டில் உட்காந்துக்கும். அதுபோல தான் பார்த்திங்கன்னா இது நான் வரலட்சுமி நோன்புக்கு போயிருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நான் வரும்போது புத்துக்கண்ணுக்கு பால் ஊற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்டே நானும் என்ன சொன்னேன்னா, நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இன்னும் போக முடியலைங்க அப்படின்னு சொன்னங்காட்டி ஆடி மாதம்னா ஒரு நாளாவது போய் பால் ஊற்றணுங்களாமா அப்படின்னாங்க. ஓ, அப்போ இது கடவுள் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஏன்னா முதல்ல ஆரம்பத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் கல்யாணம் ஆன புதுசுலையெல்லாம் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில், தாராபுரம் ரோட்டில் ராஜகாளியம்மன் கோவில்னு சொல்லிட்டு இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபெல்லாம் நல்லா சாமி கும்பிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் போகும்போது அங்கே ஒரு ரேணுகாதேவி அம்மன் சொல்லிட்டு ஒரு புத்துக்கண் இருக்கும். அங்கே எப்போவும் ஆடி மாதம் போய் பாலெல்லாம் ஊற்றி சாமி கும்பிட்டு வருவோம். அதனால் நானும் என்னால் முடிஞ்ச வருஷங்கள்ல எல்லாம் ஆடி மாதம் ஏதோ ஒரு புத்துக்கண்ணில் போய் பால் ஊற்றி சாமி கும்பிட்டு வருவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அதை நான் பண்ணாமல் இருந்தேன். எனக்கு அது அவங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கும் போகும்போதே பால் வாங்கிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி இடையில ஒரு நாளும் பார்த்திங்கன்னா
போன சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ரக்ஷாபந்தன் வந்தது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. போகிற வழியில் அங்கேயும் அப்படி தான், இங்கே எங்கள் வீட்டிலேருந்து போகிற வழியிலேயே ஒரு புற்றுக்கண் மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலில் போய் நல்லபடியாக பால் ஊற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் வேலையை நாங்கள் போனோம். அதுதான் பார்த்திங்கன்னா, அந்த ஆலியாரில் நான் டான்ஸ் ஆடின ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா, அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா, அன்னைக்கும் புத்துக்கண்ணுக்கு பால் ஊற்றி சாமி கும்பிட்டு தான் போயிருந்தேன். அதே போல் இங்கேயும் இதுதான் அந்த பாண்டியன் பொய்கை. இந்த கிணத்தோட தண்ணியை தான் தீர்த்தமாக எடுத்து எங்கள் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் இது பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, இப்போ அந்த கிணத்துல வந்து ஒரு துர்நாற்றம் மாதிரி வருது. அதுவும் எதனாலேன்னு தெரியல. நாங்கள் அந்த கோயிலில் இருக்கிற அக்காக்கிட்டேயே கேட்கும்போது என்னன்னு எங்களுக்கும் தெரியலைங்க, அதுக்கு வந்து நல்லா மழை பெஞ்சு இதாச்சுன்னா அந்த இது மாறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, இந்த ஒரு வாசனை, அதாவது சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுற தண்ணிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த இடத்துலேருந்து ஒரு துர்நாற்றம் மாதிரி வருதுன்னா, அப்போ இது ஏதோ ஒரு நெகட்டிவான ஒன்று சாமி சொல்லுதோ என்னமோன்னு மனசில் தோணுது. அது எப்படி என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சாலும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அன்னைக்கு அம்மனுக்கு பால் வாங்கிட்டு போயிருந்தேன். எனக்கு என்னென்னா, பாலபிஷேகம் பண்ணி அம்மனை நல்லா குளிர் வச்சு அப்புறம் அம்மனுக்கு வந்து புடவையெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி திவ்யமாக சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போனேன். நான் எப்படி மனசில் நினச்சி போனனோ, நான் நினச்சதை விட பல மடங்கு எனக்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் அம்மன் கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் கோவிலில் அன்னைக்கு நாங்கள் மட்டும் போயிருக்கோம், வேறு யாரும் பெருசாக வரல. ஏன்னா அது ஒரு பெரிய சிறப்பான நாள்னால இல்லை, இட நாள்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை வேறு ஏதாவது கிழமையெல்லாம் இல்லை. அதனால் வந்து ரொம்ப அமைதியாக அவ்வளோ ஒரு மனசுக்கு, அதாவது நம்ம போயிருக்கோம், போய் நம்ம மனசு விட்டு சாமிகிட்ட என்னென்னவெல்லாம் சொல்லணுமோ, நம்ம என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு பொறுமையாக சாமிகிட்ட உத்தரவு கேட்குற மாதிரி நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா சாமியோட முகத்திலேயே தெரியுங்க, நீ வந்தது எனக்கு திருப்தி, நீ கொடுத்ததை நான் ஏற்றுக்கிட்டேன். சாமி நான் வந்து கொண்டு போயிருந்த சாரியை நான் அவர்கிட்டையும் கூட கேட்டேன், பூஜை பண்ணுறவர்கிட்ட, நல்லா இருக்குங்களா என்ன அப்படிங்க. அதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னாரு. அவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா போனோம்னா வர்ற வரைக்கும் ஒரு சிரித்த முகத்தோடு நல்லபடியாக நம்ம வந்து கடவுளை வேண்டி போகிறோம், ஒரு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் நம்ம என்ன கேட்குறோமோ அதுபடி பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக கோயிலை விட்டு வரும்போது அப்பாடா ஆத்ம திருப்தியாக இருக்குது அப்படின்னு வரணும். எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நம்ம போகிறதே பார்த்திங்கன்னா பொதுவாக அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தான். நம்ம போய் நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் சாமிகிட்ட கொட்டுவோம் இல்லைங்களா. ஒரு ஸ்டேஜ், அதாவது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கேட்குறக்கும் கூட தோணாதுங்க. எனக்கு இப்போல்லாம் கோயிலுக்கு போனால் வந்து எனக்கு இது பண்ணி கொடு அது பண்ணி கொடு. நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, சாமி உனக்கு தெரியும், நீ தான் படைச்ச, இந்த உலகத்தையே நீ தான் படைச்ச, யாருக்கு எப்படி எப்படியெல்லாம் பண்ணும். ஏன்னா நம்ம கர்மாக்கள், நம்மளுடைய பாவ வினைகள், நம்மளோட புண்ணியங்கள், அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. இதை வந்து 1 2 இல்லைங்க, 100க்கு 100% நான் நம்புகிறேன். அதனால் வந்து கடவுளுக்கு எல்லாமே தெரியும், எந்த நேரத்தில் நம்மளுக்கு எதை கொடுக்கணும். இதை ஒன்றை கொடுக்காம அவர் பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னா அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையோ அதுக்குண்டான அளவுக்கு மன வலிமையோ நம்மக்கிட்ட இல்லைங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதனால் நம்மளை இன்னும் மெருகேற்றி நம்மளோட மனசை வந்து இன்னும் வலிமைப்படுத்தி நம்மளுக்கு தேவையான ஒன்றை கொடுக்கும்போது அதுக்குண்டான ஆளாக நம்மளை மாற்றி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே போல் அம்மனுக்கு எடுத்துகிட்டு போன புடவையை அவர் வந்து புடவை கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நெகிழ்வாக இருந்தது. ஏன்னா வீட்டில் நம்ம பொதுவாக வந்து லேடிஸ் சாரீ கட்டுவோம். சாரீ கட்டுறதுங்கிறது இப்போல்லாம் சொல்லப்போனால் ரெடிமேட் சாரியும் கூட வந்துடுச்சு. அந்தளவுக்கு அதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் அவ்வளோ அழகாக அசால்ட்டாக
மடிப்பெடுத்து அதைய அம்மனுக்கு வச்சு கட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அம்மனை பார்க்க பார்க்க இன்னும் 1000 கண் இருந்தால் கூட பத்தாது. அம்மா உன்னோட அழகில் மயங்கி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே மனசு வராது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இதெல்லாம் உண்மையாக ஃபீல் ஆச்சு. அங்கே நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருந்ததுன்னா அங்கே நம்மளுக்கு போயிட்டு வரும்போதே நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நம்மளுக்கு இனி எல்லாமே நடக்கும், நம்மளை இனி எல்லாமே அம்மன் பார்த்துக்குவா. இதெல்லாம் தான் அந்த பாசிட்டிவ் வைப்புங்கிறது. அதுபோல் அதெல்லாம் உணரணும். நம்ம எது ஒன்றையும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அதெல்லாம் நம்ம உணர்வோம். எப்படி உணர்வோம்னா, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். நீ பண்ணுறது கரெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த படிக்கு வழிவிடும். நீ பண்ணுறது தப்பு, இது பண்ணாத அப்படின்னா அது தடைபடும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா இன்னும் நம்மளோட லைஃப்பில் நிறைய சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அவசியமானது நிதானமும் பொறுமையும். அது நிறைய இழந்துட்டாங்க. சட்டுன்னு பேசிடுறாங்க. எதாக இருந்தாலும் அதுக்கு பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அவங்களுக்கு நிறைய அடிபடலை, கேட்குறதெல்லாம் உடனே கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு இது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யோசித்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்தி பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும். அதே போல் வீட்டில் குழந்தைகளாகட்டும் என்னென்னா பெரியவங்க சொன்னால் கொஞ்சமாச்சு அதை என்னன்னு காதில் வாங்கி பழகுங்க. என்ன காரணம்னா, இப்போ எங்களோட அனுபவங்களில் என்னென்னா, எங்கள் வீட்டு பெரியவங்க அவங்க அனுபவித்த நல்லது கெட்டது ஒவ்வொன்றோட பலனை பொறுத்து தான் நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி வளர்த்துனாங்க. அப்போல்லாம் நம்மளோட சூழ்நிலை என்னென்னா, நம்ம அவங்கள எல்லாம் சார்ந்து இருந்தோம். அதனால் எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுப்போம், செயல்படுவோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு கேட்குறது, அதாவது அவங்க 1 கேட்குறாங்கன்னா நம்ம 9 வாங்கி தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்போது அந்த பொருளோட அருமையாகட்டும் அந்த செயலோட அருமையும் அவங்களுக்கு தெரியறதில்ல. எப்போவுமே பசிச்சவனுக்கு மட்டும்தான் சாப்பாட்டோட அருமை தெரியும், ருசி தெரியும். அவன் அதைய வயிறாரவும் மனசாரவும் சாப்பிடுவான். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம திகட்ட கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு 1 கேட்டால் நிறையா கொடுக்குறோன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு அந்த வயசில் கிடைக்கல, இவங்களுக்கு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி செய்கிறோம். அது தப்பு. எந்த ஒரு பொருளாகட்டும் எந்த ஒரு இது விஷயமாகட்டும் அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத விட அதை இதோட இது இப்படித்தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சதுக்கப்புறம் அது கிடைச்சதுன்னா அதுக்கு வேல்யூவே ஜாஸ்தி. இதை உண்மையாலும் மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய சக்ஸஸ் பார்க்கலாம். அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது இந்த பாயிண்ட் என் மனசில் பட்டது. இதை நல்லதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிடிக்காதவங்களுக்கு இது தப்பாகவும் படலாம். என்னை பொறுத்தளவில் அதாவது நம்ம படிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், அதையெல்லாம் தப்பே சொல்ல. அதே போல் வெளிநாட்டுகளுக்கு போய் எங்களுக்கு நம்ம ஊரை காட்டிலும் வெளிநாடு பிடிச்சிருக்குது, நம்ம நாட்டை காட்டிலும் வெளிநாடு பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய மன வலி தெரியுமா? ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நாட்டில் இல்லாத வளங்களாகட்டும் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளது தான் பெருசு அப்படின்னு சொல்லி இங்கே புதுசு புதுசாக கண்டுபிடிங்க, புதுசு புதுசாக எல்லாம் செயல்படுத்துங்க. இன்னும் நல்லா நம்ம நாட்டையும் டெவலப் பண்ணி அதே சமயம் நம்மளும் டெவலப் ஆகி இன்னும் நல்லா இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேணும். அதாவது பசிச்சா இல்லைன்னு சொல்லாமல் வீட்டில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, அப்பாடா அப்படின்னு போய் படுத்தோம்னா படுத்த அடுத்த நிமிஷம்
எல்லாத்தையும் மறந்து ஒரு தூக்கம். இதுதான் நிம்மதியான வாழ்க்கை. நம்ம ஒன்று மனசு விட்டு பேசுகிறக்கு நம்ம சம்பாரித்து வச்சுருக்கிற நல்ல உறவுகள்னால் நான் சொந்தக்காரங்களை மட்டும் சொல்லிங்க. ஏன்னா வர்ற காலமாகட்டும் இப்போ இருக்கிற காலமாகட்டும் நம்மளுக்கு மெயின் சூனியமே நம்ம சொந்தக்காரங்க தான். அதனால் நான் நல்ல மனுஷங்களை தான் நல்ல உறவுகள்னு சொல்கிறேன். அதாவது நம்ம கஷ்டத்தை நம்ம சொன்னால் ஊன் காது கொடுத்து கேட்டு உனக்கு இந்த இடம் போ நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிற அந்த ஒரு நல்ல உள்ளங்களை சம்பாரிச்சுக்கோங்க. இது எல்லாம் தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் பெரிய 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 சக்ஸஸ் அடைஞ்சிட்டிங்கன்னு நான் நம்புகிறேன். அதை உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லவும் செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டிலையே இருந்து நம்மளோட இதையை இன்னும் மேம்படுத்தலாம், இன்னும் நாம் பெரிய அளவில் வரலாம். இது என்னோட தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுங்களா? அதாவது பணம் அனுப்புகிறாங்க, வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை பார்க்குறக்கு நேரில் அவங்க இல்லைன்னு சொல்லி நிறைய மனசுக்கு தவிச்சிக்கிட்டு இருக்குது. அதை புரிஞ்சு எல்லாம் கொஞ்சம் யங்கர் ஜென்ரேஷன் கொஞ்சம் செயல்பட்டிங்கன்னா இன்னும் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். மனசார சொல்கிறேனுங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எங்கள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எந்த கடவுளுமே இது பெருசு அது பெருசுன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு அப்பாற்பட்ட இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா? அந்த பிரபஞ்சம் நம்மளை தூக்கி நிறுத்தணும்னு நினச்சிருச்சுன்னா யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நல்லவங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மனுஷங்களுக்கு நிரூபிக்கணும்னு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் மட்டும்தான் கொடுப்பாங்க. மனுஷங்க கிட்டேருந்து எதிர்பார்த்திங்கன்னா பெரிய ஏமாற்றமே.